நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டு தான் என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு. எங்க அண்ணன் மட்டும் ஏதோ ஒரு கிராமத்துல நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். இவங்க எவ்வளவு அயோக்கிய ஃப்ராடுகள் இவங்க. அச்சோ செல்லப்பாவா குரலை கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்து அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா, அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பியா, ஐஏஎஸ் ஆயிருப்பியா, ஏதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். நல்லா சரி. ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி. ஏன்னா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்த ஆளையும் படிக்கலையப்பா. அதுக்கு காரணமே எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான தலைவர் இவருக்கு கிடைக்கல. அவரே படிக்கலையே. உலகத்திலேயே ஆகச் சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே. ஆனால் அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது பெரியாரா? வேணு கீழே உட்கார்ந்து கலாணி பழப்புற கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா. பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பே பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன். அவரை படிக்க வச்சது பெரியாரா? இல்லங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை. இந்திய நிலமெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு பங்கீடு இருக்குது. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களிலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெண்களுக்கான உரிமைகள் சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் ஐயா ஈவேரா ராமசாமி அவர்கள் தானா? அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா நானா பேசுறேன். ஏண்டா புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஏண்டா புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. ஏதோ என் தாத்தன் பாட்டனை ஏமாத்திட்டா, எங்க அப்பன் பெரியப்பனை ஏமாத்திட்டா. முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு, அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு. அவ கவனத்தில் வச்சுட்டு பேசணும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவு ஆசான், தமிழ் தேசிய அரசியலின் தந்தை என் தகப்பன் மணியரசன். சந்தோஷம். அந்த ஒற்றை என்னை விடியா, நான் சின்ன பையனை தள்ளிவிடு, அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து வைத்து தர்க்கத்துல வென்று காட்டுறான். கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. தோத்து போனேன், விஷம் குடிச்சிட்டு சாவு, செத்து போச்சு, குண்ட தோண்டிட்டு பதை. ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. ஏன் அப்படி புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவன? உண்மையிலே தமிழர்கள் பெரியார் என்று போற்ற வேண்டும் என்றால், தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு, குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பெண்ணி குவிக்கவர்களை தான் நாங்க பெரியார் என்று கொண்டாடி இருக்கணும். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. சொந்த சொத்தை வித்துட்டு வந்து அணையை கட்டி கொடுத்தான். தேங்க்யூ. இவன் சொந்த சொத்தை பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டாப்ல. இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட வந்து இந்த விவரங்களை எல்லாம் படிச்சு காட்ட மறுபடியும் உள்ள இருந்து ஆரம்பிக்க போறீங்களா? ஐயோ மறுபடியும் பிரச்சனையா அப்படின்றாப்ல. தெரியாதனால விடுறேன் கருமத்து. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. ஏன்னா இதுல என்னென்ன இருக்குன்னா, எவ்வளவு சொத்த ஆட்டையை போட்டிருக்காங்கிற பட்டியல் இருக்கு. 12 லட்சம் ஏக்கர்ல அது அப்புறம் வாரு. இப்ப இதுக்கு வந்துடுறேன், முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. வந்துட்டாயா மிஸ்டர் கண்டன், உனக்கு கண்ட ஆரம்பிச்சிடுச்சு. மாசா இருக்காருயா. பாலிடிக்ஸ்ல மாஸ் காட்டுறாரு. யாரு அவரு? அவர் தாங்க பவர் ஸ்டார். உங்க ஊர் பவர் ஸ்டாரா? எங்க ஊர பவர் ஸ்டாரா? நாங்களாம் சிரிப்போம். நம்ம தலைவர் பவன் கல்யாண் பவர் ஸ்டார் என்ன சொல்லி இருக்காரு தெரியுமா?
ஏன்பா தம்பி, தென்னிந்தியாவுல இந்தி மொழியை திணிக்கிறதான்னு சொல்றாங்க. ஆனா அனைத்து மொழிகளும் நமது இந்திய கலாச்சாரத்தோட ஒரு பகுதி இல்லையா? தமிழ்நாடு தொடர்ந்து இந்திய நிராகரிக்கு, அவங்களுக்கு இந்தி மொழி தேவை இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏன் தமிழ் படங்களை ஹிந்தியில மொழிபெயர்ப்பு பண்றாங்க, அதாவது டப்பிங் பண்றாங்க? நல்ல ஆக்சன் ஒரு போஸ்ட் கொடுங்க. మాట్లాడితే సంస్కృతాన్ని తిడతారు, హిందీని మీరు రుద్దుతున్నారు, సౌత్ దక్షిణాది అంటారు. అన్ని దేశ భాషలే కదా. మన తమిళనాడులో తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాలు హిందీలోకి డబ్ చేయకండి. இப்படிப்பட்ட முட்டாள்தனமான கேள்விகளை நீங்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டது உண்டா? யாருமே இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கு. ఎవరో నీ ఫ్లాష్ బ్యాక్. తమిళ భాష మీద ఒక మాట మాట్లాడితే మొత్తం దేశం తమిళనాడు అంతా ఒకటి ఏకమైంది. కమల్హాసన్ దగ్గర నుంచి స్టాలిన్ దగ్గర నుంచి ఇంతమంది ఒకేసారి ఏకగళమైంది. వాళ్ళ మధ్యలో భేదాభిప్రాయాలు ఉన్నప్పటికీ రాజకీయంగా మన దౌర్భాగ్యం, మన దురదృష్టం, మన రాజకీయ నాయకులకి తెలుగు భాష పట్ల ప్రేమ లేదు. இந்தியாவோட ஒருமைப்பாட்டை குறைக்க முயற்சிக்கிறவங்களை எதுக்குறதுக்கு என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான பைத்தியக்காரர்கள் வந்துகிட்டே தான் இருப்போம். யார் பாயவன்? பவர் ஸ்டார் தம்பி, போர் ஸ்டார் மாதிரி இருக்கா. சரி நண்பர்களே, முதல்ல நம்ம தனலட்சுமி அக்காவோட வீட்டுக்காரர் இல்ல, ஒன் சைடு லவர் அண்ணாச்சி முத்துப்பாண்டி இத வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காரு. தூத்துக்குடி கொத்தனா வீட்டை நல்லா கட்டுனாரு. முத்துப்பாண்டி அண்ணாச்சின்னு சொல்றது நம்ம பிரகாஷ் ராஜ் அண்ணன் தான். அவர் ஒவ்வொரு முறையும் அது மாதிரியான சமயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவா நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர். உங்க இந்தி மொழியை எங்க மேல திணிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுனாலேயே வேற மொழிய தமிழ்நாட்டு மக்கள் எதுக்குறாங்க, வெறுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. தன்னோட தாய்மொழியை பெற்ற தாயை போல சுயமரியாதையோட காப்பாற்றுறதுக்காகத்தான் இதை வந்து இப்படி பண்றாங்க. இதை இந்த பவன் கல்யாண் கிட்ட யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தக்க ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. சண்முகம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்றீங்க? நாங்களும் உங்களை மாதிரிதான் நிறைய வேலை இருக்கும். அடுத்த முறை நீங்க என்ன பார்க்கணும்னு ஒரு போன் பண்ணுங்க, வந்து நீங்க அதை விட்டுட்டு இப்படி லாரி எல்லாம் நிறுத்தாதீங்க. ஏன்னா அடுத்த தடவை முதல் லாரி தான் நிக்கும், அடுத்த லாரி ஏறி போயிட்டே இருக்கும். அதை நீங்களா இருந்தாலும் தப்பா எடுத்துறீங்க. நாங்க என்ன செய்யணுங்கிறதையும் நாங்க தான் முடிவு பண்ணோம், நீங்க என்ன செய்யணுங்கிறதையும் நாங்க தான் முடிவு பண்றோம். யோ பேண்ட் அவுத்த ஆடுற அண்ணாச்சி, தென்னிந்தியாவுல இந்தி மொழியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீர்ல. தென்னிந்தியாவுல மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கும் நீங்க இந்திய திணிச்சிட்டு தானடா இருக்கீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. எங்களுக்கு ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கணும்னு தோணுச்சுன்னா, எங்களுக்கு தேவைப்பட்டா அதை தேடி படிச்சோம். நாங்க போய் தொழில் செய்ய போகிற மாநிலங்கள்லயோ போய் அங்க போய் கத்துக்கிட்டு நாங்க பேசுவோம்டா. வாடினேன், வருந்தினேன், இனி திருந்தினேன் நாராயணா. அஸ்ஸாமி, மணிப்பூரி, தெலுங்கு, வங்காளம், மராத்தி, உருது, குஜராத்தி, நேபாளி, போடா, இந்தியா, ஒரியா, ஒடியா, சாந்தாலி, கன்னடம், பஞ்சாபி, மைதிலி, காஷ்மீரி, சமஸ்கிருதம், டோக்ரி, கொங்கணி, சிந்தி, மலையாளம், தமிழ் அப்படின்னு எது எங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மொழியை நாங்க படிச்சுட்டு போண்டா. நீ என்னடா சொல்றது பெண்ண? போங்கடா போய் 10 லட்சம் பேருக்கு ஹிந்தியிலே ஃபெயில் ஆயிருக்காங்க பாரு, அவனுக்கு தாய்மொழியிலே அவனுக்கு போய் படிக்க வைங்கடா. தினமும் சொல்ல வேண்டியது, போடா போங்கடா போய் தொலைங்கடா. ஒரு முகத்தை மட்டுமே காட்டுறேன், மறுமுகத்தை காட்ட வைக்காத. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். அனைத்து மொழிகளும் நமது இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. எப்படித்தான் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான கேள்விகளை எல்லாம் கேட்க தோணுதோ, கேள்வியும் அவரே, பதிலும் அவரே. அப்பா சொல்லிட்டாரு, சாரி மேடம். சாரிப்பா சாரி, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் நிகழ்ச்சி பண்றேன் பாத்தியா? ஏன் செருப்பை கழிச்சு நானே அடிச்சுக்கணும். அதான் நீயே சொல்றிய தலைவா, அனைத்து மொழிகளும் நமது இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி அப்படின்னு. அப்புறம் ஏன் இந்திய மட்டும் போட்டு புகுத்துறீங்க? ஒண்ணும் புரியலையே. இவங்க பாடத்திட்டத்துல விருப்பப்பட்ட மொழியை தேர்வு செஞ்சுக்கலாமா? தாய்மொழி தமிழன் படிக்கிறது கட்டாயம் கிடையாதா? விருப்பப்பட்டா படிச்சுக்கலாமா? இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மத்த பாடங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆசிரியர்களும் இருக்க மாட்டாங்களா? ஆனா இவங்க இந்திய புடுங்கலையா, ஆனா இவங்க இந்திய புகுத்தலையா? ஏண்டா, நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல, லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதானடா.
அது என்ன கூறுகட்டத்தனமா என்கிட்ட வந்து மோதுறீங்க? ஹிந்தி சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் ஆசிரியர்களை நியமிச்சு வச்சுப்பாங்களாம். தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த பள்ளியில ஆசிரியர்களே இருக்க மாட்டாங்களாம். என்னாச்சு? தமிழ்நாட்டு படங்களை தமிழ்நாட்டு கவர்மெண்டா காசு போட்டு எடுத்துட்டு இருக்கு. அந்தந்த சினிமா கம்பெனிக்காரன் அதை எடுத்துட்டு இருக்கான். என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? நான் ஏமாந்துருவேனா? அவன் காசு போட்டு எடுத்த படத்தை லாபத்துக்காக ஹிந்தில என்ன சைனீஸ்ல கூட ரிலீஸ் பண்ணுவான். அதுக்காக சைனால போய் நீங்க என்னோட தமிழ் படங்களை பாக்கணும்னா தமிழ் படிச்சாகணும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதை விட பெரிய முட்டாள்தனமா இருக்குது. ஒரு அரசாங்கத்தோட வேலை என்ன, ஒரு சினிமா கம்பெனிக்காரனோட வேலை என்ன? என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். என்னது சிரிப்பு வருமா? ஒரு மாநிலம் எப்படி செயல்படுது, அந்த மாநிலம் தன்னோட மொழியை எப்படி பாதுகாக்கணும், இப்படிப்பட்ட எந்த அடிப்படை அறிவும் இல்லாத உண்மையெல்லாம் துணை முதலமைச்சர் ஆக்கி அங்கனைக்குள்ள ஒரு சீட்டையும் போட்டு தந்திருக்கானுங்கல்ல, அவனுகளை சொல்லணும். அவன் சின்ன வயசுல ரொம்ப சுட்டியா தான் இருந்தாமா, நல்லா படிப்பா. இவன்ட்ட வேணா கேட்டு பாரு. ஏன்னா இதுவரைக்கும் எந்த அறிவாளியும் அந்த கட்சியில சேர்ந்ததும் இல்ல, இனி சேர போறதும் இல்ல. நம்ம அண்ணாச்சி பெரிய புத்திசாலியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான வடநாட்டுக்காரங்க வந்து தொழில் செய்யறாங்க, அரசாங்கமும் தடுக்கிறது கிடையாது. ஏன்னா அது தொழில். அதே மாதிரி தான் சினிமாவும் ஒரு தொழில். இது கூட தெரியாத இந்த தட்சிய துணை முதலமைச்சரா வச்சுட்டு ஆந்திர மக்கள் என்னெல்லாம் பாடுபட போறாங்களோ. ஐயோ கிடவுளே, ஒரு மொழி உணர்வையும் சினிமா தொழிலையும் கூட ஒப்பிட்டு பார்க்க தெரியாத ஒருத்தனை என்ன சொல்லுவது? அது இன்னும் எனக்கே டவுட், எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. இப்படிப்பட்ட தற்குறிகளுக்கெல்லாம் பதில் சொல்லி வீடியோ போடுவாங்க. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும். இதே பவன் கல்யாண் தாங்க 2017 ஹிந்தி திணிப்புக்கு எதிரா பேசிட்டு இருந்தாரு. சீமான் பெரியார தூக்கிட்டு தெரிஞ்ச மாதிரி நம்ம தலைவனும் தொடக்கத்துல சேகுவாராவ தூக்கிட்டு தெரிஞ்சான். அதுக்கப்புறம் தெரிஞ்சாரு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் சங்கியா மாறினதுக்கு அப்புறம் சாக்கடைக்குள்ள இறங்கி முத்து குளிச்சு எழுப்புனதுக்கு அப்புறம் தான் இப்ப முழு சங்கியா மாறி நிக்குது பார்ட்டி. இங்க ஒரு கட்டமீசக்கார கேரளாக்கார அண்ணன் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார்ல, நான் பெரியாரின் பேரண்டா, அவன் எனக்கு அப்ப, நான் அவனுக்கு பேரு, நான் அவருக்கு புள்ள, அவர் எனக்கு அப்ப, நான் அவருக்கு புள்ள அப்படின்னு ஒரு பைத்தியக்காரங்க சுத்திட்டு இருந்தால, சேம் அதே பைத்தியம் அந்த பைத்தியம், ரெண்டு பைத்தியம் ஒண்ணுதான். இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. அந்த பைத்தியம் இப்ப என்ன சொல்லுது, பெரியார ஒழிக்கிறது தான் என்னோட முழு முதல் கடமை அப்படின்னு சொல்லுதுல்ல, அது மாதிரி சேம் டு சேம். இரண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அது பிஜேபியில நேரடியா இணைந்து பணியாற்றுது, இது பிஜேபியில நேரடியா இணையாம அண்டர் கிரவுண்ட்ல பணியாற்றுது. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ஏய்யா பவன் கல்யாணி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சாமி. ஆமா, தமிழ் படங்களை ஹிந்தியில டப் பண்ணனா ஹிந்தி படிக்கணும்னு சொல்றீங்களே, உங்களோட படங்கள் கூட அப்பப்போ தமிழ்ல டப் ஆகி வருது ராசா, தமிழ்நாட்டு திரையரங்குகள்ல ஓடுது. அதுக்காக இனி ஆந்திராவில இருக்கிறவங்க எல்லாரும் தமிழ் படிக்கணும், படிச்சே ஆகணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாப்பா? ஐயோ, ஏன் அழுகுறீங்க? அழுகாம என்னமா பண்ண சொல்ற? ஷாருக் கான், ரித்திக் ரோஷன், சல்மான் கான் இப்படிப்பட்ட நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்கள் கூட தான் தமிழ்ல வருது. அதுக்காக அங்க இருக்கிறவங்கள பூரா படம் தமிழ்ல இறங்குறீங்களே டப் பண்ணி எல்லாரும் தமிழ் படிங்கன்னு சொல்ல முடியுமா? டவுசரை கலத்தி ஆட்டினா மட்டும் பத்தாது, மண்ணில அறிவை வச்சு யூஸ் பண்ணணும். ஓகே, இப்படி சங்கிகளோட சேர்ந்து சங்கிகளா மாறி மூளையை கலட்டி காய போட்டுட்டு லூசுத்தனமா பேசுற இந்த மாதிரி லூசு பயல்களால அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் பெயர் கெட்டு போகுது. நீ கொடுக்கறது பூரா ஆந்திராவுல, ஆனா சுத்தியில மட்டும் ஏன் தமிழ்நாட்டுல கொண்டு நீட்டுற அடிக்கடி? நீங்க வந்து படுத்திருக்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிறவன் பூரா அறிவு உள்ளவன். அவங்க கிட்ட வந்து உன் கோமாளி வித்தை எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன்னா ஒன்னும் ஒரு ஜோக்கர் பாப்பாங்க, அப்படித்தான் பாப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். எங்களுக்கு ஏற்கனவே எங்க காமெடி ஷோ காமிக்கிறதுக்கு 4-5 கேங் இருக்குப்பா. அவனுக்கு தினமும் பண்ற அழிச்சாட்டியங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு எங்களால நேரம் பத்தல. அவ்வளவுக்கு மேடையை போட்டு காமெடி ஷோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறானுங்க. இதுல நீங்க வேற இடையில பூந்து இங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க சிரிப்போம். டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு கொன்ற சொல்லு. தலைவா, நீ வந்து உங்க ஏரியால தான் பவர் ஸ்டார். அந்த பவர் ஸ்டார்ங்கிற பட்டத்துக்கு மாஸ் உங்க ஏரியால தான். எங்க ஏரியால பவர் ஸ்டார்னாலே மக்கள் காமெடி பீஸா தான் பாப்பாங்க. நீ ரஜினி நினைச்சா நான் ரஜினி, நீ கமல் நினைச்சா நான் கமல், நீ விஜய் நினைச்சா நான் விஜய், நீ அஜித் நினைச்சா நான் அஜித்ரா. டேய் லூசாடா நீ. ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா.
அரசியலுக்கு போனோமா, சில பல கோடிகளை ஆட்டையை போட்டோமா, மக்களை ஏமாத்துறோமா, அங்கனைக்குள்ள என்ன அரசியல் பண்ண முடியுமோ அதை பண்ணணுமா, அப்படி போங்கடா. இங்க இருக்கிற சங்கிகள் ஏதாவது பண்ணாலே நாங்க காமெடியா தான் பார்ப்போம். இப்படி இருக்கும்போது நீ அங்க இருந்து இங்க நான் வந்திருக்க காமெடி பண்றதுக்கு. நான் இந்த படத்தோட ஹீரோ சார். நீங்க நினைக்கிறாள் சங்கினாலே காமெடி பீஸ் தாங்க, முட்டா பீஸ் தானே. சங்கினாலே கெட்டவங்க தானே. அதுல என்ன நல்ல சங்கி கெட்ட சங்கி? அதனால உங்க பில்டப் எல்லாம் அண்ணனை போய் வச்சுக்கங்க ராசா. ராசா, இது தமிழ்நாடு, சாதாரண பூமி கிடையாது, ரத்த பூமி. என்னென்னலாம் பண்ண, இது சும்மா, இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.